ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் எஸ்பிஐயில் வந்திருக்க நியூ அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாததா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அவ்வளோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோஸுமே அப்டேட் பண்ணல. ஏன்னா நமக்கு எஸ்பிஐலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ டீட்டெயில்ஸும் எதுவும் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த வாரத்திலே நமக்கு மேக்ஸிமம் இந்த வீக் எண்டு இல்லை நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்கில் வந்து சேல்ஸ் டீம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளோட நம்மளோட டெலிகிராமை ஓப்பன் பண்ணி யூசர் ஐடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை யார் வேணாலும் எந்த குரூப்பில் வேணால் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற பர்மிஷனை நம்ம கம்பெனி எப்போ ஆஃப் பண்ண சொல்லுதோ அது வரைக்கும் ஆனில் வச்சுருந்தா போதும். ஏன்னா இந்த 2 ஒர்க்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. இந்த விஷயத்தை உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த யூசர் ஐடி நம்ம வச்சு தான் நம்மள வந்து குரூப்பில் ஆட் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம குரூப்பில் வந்து பர்மிஷன் யார் வேணால் நம்மளை ஆட் பண்ணலாம் கொடுத்து வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளை யார் வேணால் குரூப்பில் ஆட் பண்ண முடியும். அதனால் இந்த 2 செட்டிங்ஸை மட்டும் ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பேமெண்ட் ரிலேட்டடுமே 1 or 2 டேஸில் நமக்கு வந்து ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. யூசர் ஐடி பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த குரூப் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவுமே வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஓ பற்றி நெகட்டிவாக சொன்ன எத்தனையோ பேர் இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய டைம் வந்து எஸ்பிஓ இதுக்கு மேலே வராது, பேமெண்ட்டு தராது அப்படின்ற விஷயம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தது தான். அது எப்போவுமே வந்து டிலே ஆகுமே தவிர அதுக்கான ஒர்க்கை ப்ராப்பராக ப்ராசஸாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக டிலே ஆகுது, அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. டிலே ஆனாலும் நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல நம்ம போட்ட அந்த 6500 ஆகட்டும், இல்லை வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் ஆகட்டும், கண்டிப்பாக நமக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி நம்மளோட கூப்பன் அமௌண்ட் எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து 1 or 2 டேஸில் எப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவரி வித்ட்ராவல் பற்றியுமே நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் ப்ராப்பராக வரப்போகுது. அதனால் நோட்டீஸ் போர்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்குமே இந்த விஷயத்தை மறக்காத ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.